ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஸ்ரீராமநவமி வருது இல்லையா, அதுக்கான நெய்வேத்தியம் தான் ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பானகம். அவருக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் பார்த்திங்கன்னா, பானகம் பண்ணலாம், நீர்மோர் பண்ணலாம், சக்கரை பொங்கல் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணலாம், வடைப்பருப்பு பண்ணலாம், இந்த மாதிரி எந்த நாள் பண்ணலாம். அப்படி எதுவும் பண்ண முடியலனாக்கா பசும்பால் வச்சு கூட நெய்வேத்தியம் பண்ணலாம். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பானகம். பானகத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து ஏலக்காய், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் வந்து வாட்டர், அப்புறம் இந்த அளவு லெமன் போடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ட்ரை ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து பொடியாக நுணுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு 1/4 பிஞ்ச் போடும். அது பிறகு வந்து ஏலக்காய் பொடி ஒரு குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஒரு கிளாஸ் வாட்டர். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறச்ச நம்ம வந்து அந்த தூத்தை வந்து குடிக்காமல் இருக்கணும். தூத்தம் வந்து குடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாட்டர் நம்ம பிடிச்சிக்கணும். அதில் தான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணுமா. நம்ம நாட்டு சர்க்கரையும் கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் கலந்துக்கிற அவாலும் கலந்துக்கலாம். அவளோட விருப்பம் தான். நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா உண்மையாகவே கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே வெல்லம் போட்டினாலும் ஒரு 3 ஸ்பூன் நல்லா துருவி இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை மாதிரி துருவி பொடியாக போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு அளவு தெரியும். கடைசியாக இந்த லெமனை வந்து பிழிஞ்சுக்கோங்க. ஸ்ரீராமநவமி வந்து வெயில் காலத்தில் வர்றதுனால அவருக்கு உண்டான பானகத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பானகம் வந்து கடைப்பிடித்திருக்கா. இந்த பானகம் குடிக்கிறதுனால நமக்கு தாகம் வந்து தணியும். அதுதான் மெயின் ரீசன். ஃபைனலாக ரெடி ஆகிடுது. அழகாக அந்த ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். மோர் செய்ய தேவையான பொருட்கள்: தயிர் வந்து ஒரு 3 கரண்டி எடுத்துக்கோங்க, கல்லுப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். அது பிறகு வந்து கடுகு வந்து தாளிப்பு போட்டுக்கணும். இந்த 3 கரண்டி தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இதில் வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த கல்லுப்பு எல்லாமே மொத்தமாக இப்படி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. க்ரஷ் பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்படி க்ரஷ் பண்ணி கையால் போட்டுக்கோங்க. அது பிறகு வந்து பெருங்காயத்தூள், சும்மா ஒரு சிட்டிகை அளவு. கடைசியாக லெமன் புழிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீர் மோருங்கிறதுனால ரொம்ப நீர் அந்த தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கடுகு தாளிப்பு போட்டுக்கோங்க. கடுகும் வெடிக்கிறது. ரொம்ப சிம்பிளான நீர்மோர் தான். பருப்பு. அதற்கு செய்ய தேவையான பொருட்கள்: இது வந்து பைத்தம்பருப்பு. ஒரு 1/2 hour முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சு அலம்பிண்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக சால்ட், அப்புறம் பெருங்காயத்தூள். இந்த பைத்தம்பருப்பில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. அதற்கு தேவையான சால்ட், தேவையான உப்பு, லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சுக்கோங்க. இந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு பிழிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுருங்க. அதில் கடைசியாக நம்ம தாளிப்பு போட்டிருக்கோம் இல்லையா, கடுகு,
இதில் வந்து மேற்கொண்டு கேரட் துருவி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வெள்ளரியும் போட்டுக்கலாம், மாங்காவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் எது இருந்தாலுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.